நம்பிக்கை நாயகனே, நம்பிக்கை நாயகன் நீரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிடுவேன் நான் உம்மையே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. என்னை என்றும் நடத்திடும் மேய்ப்பரே, மீட்பரே, என்னை என்றும் நடத்திடும் மேய்ப்பரே, மீட்பரே. அல்லேலூயா. எரேமியா 18:6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம குயவனே, இந்த வசனத்தின் எங்களுக்கு பிட்டு தருவீராக. எங்களோடு நீர் பேசும். இழைப்படைந்த ஒவ்வொருவருக்கும் சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லுகிற கர்த்தர் நீர் பேசும். ஆண்டவரே, நம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாதது உம்முடைய வார்த்தை. எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்க தடை செய்கிற எல்லா இடையூறுகளையும் கவனச்சிதறல்களையும் நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். புல் உலரும் பூ உதிரும் ஐயா, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. எங்களோட பேசும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஹேண்ட்ஸ் ஆஃப் த பாட்டர், குயவனின் கரங்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையா பார்த்தா இன்னைக்கு இந்த செய்தியை பேசுறதற்கு நான் விரும்பவே இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ முறை இதை குறிச்செல்லாம் பேசிட்டோம். நான் வேற ஒரு காரியத்தை குறித்து பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டார். இதை தான் நீ பேசாகணும். எனக்கு தெரியல யாரை நோக்கி இந்த செய்தி வருதுன்னு. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை செயல்படுத்தும்படி அல்லது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றும்படி ஒரு எண்ணத்தோட தான் அதை செய்கிறார், அதை குறித்து உணர்த்துகிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவனுடைய வீட்டிற்கு போ, அங்கே என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தையை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை உனக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி அனுப்புகிறார். குயவனுடைய வீட்டிற்கு எரேமியா போகிறான். அங்கே குயவன் களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தில், திரிகையிலே, அந்த வீல்ல வச்சு சுற்றி ஒரு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறான். அவன் வணைந்து கொண்டிருந்த பொழுதே அந்த களிமண் அவனுடைய கையில் இருக்கும் பொழுது கெட்டு போகிறது. மறுபடியும் குயவன் அந்த களிமண்ணை வேற ஒரு பாத்திரமாக அவன் வணைகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குயவன் செய்தது போலவே உங்களுக்கு என்னால் செய்ய முடியும், நான் செய்வேன் என்று சொல்லி தாம் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். இது ஏதோ ஒரு தேசத்தை குறித்து தேவன் சொன்னது அல்ல, அது மாத்திரமே அல்ல. ஒரு தேசத்தை குறித்து தேவன் சொன்ன காரியம் மாத்திரம் அல்ல. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட விதத்திலே தேவன் இன்றைக்கும் அவர் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. அவர் பரம குயவன், நாம் அவருடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம். இது
என்றைக்குமே மாறாத ஒரு சத்தியம், எவரும் மாற்றவும் முடியாது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் நன்கு புலப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தபடியினாலே அவர்கள் 70 வருடங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட வேண்டும் என்று தேவன் அவர்கள் மேல ஒரு தண்டனையை கூறியிருந்தார். ஜனங்கள்லாம் அதை நம்பவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், பாபிலோனுக்கு போனா நீ உயிரோட தப்புவிக்கப்படலாம்பான்லாம் சொல்றாரு. இங்கே எருசலேமிலேயே இருந்து விட்டவர்கள் அவர்களுடைய முடிவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. இதெல்லாம் நினைச்சு எரேமியா ரொம்ப கலங்குறான். அவனுக்கு எருசலேமின் மேல் வரக்கூடிய ஆபத்துகளை பார்க்கிறதுக்கு கூட மனசு இல்லை. நீங்க எரேமியா தீர்க்கதரிசனுடைய புலம்பலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு. அவன் அந்த ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக அதை கண்டு தரிசனத்திலே கண்டு அழுது புலம்பினான். மாத்திரமல்ல, கண்கள் காணவே ஆபத்து தேவ ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் வருது, அதை பார்த்தும் புலம்புறான். அவன் தான் ஒரு அழுகிற தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் அது நன்கு புலப்படும். எந்த வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னானோ அதன்படியே சம்பவித்தன. ஆவிக்குரிய காரியத்தில் கூட கவனிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் நாம் விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கத்தான் செய்யுது. இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம மீறி போயிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், தேவனுக்கு துரோகம் செஞ்சிட்டோம், அதனால இது வந்துச்சுன்னு எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அதன்படியே சன்மார்க்கனுக்கும் சம்பவிக்கிறது, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறதுன்னு ஞானி சொல்றான். நிறைய நேரத்தில் நம்ம தேவ சித்தத்தை செய்கிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு சூழல்ல சரிக்கிறோம். சில நேரத்தில் நல்லதான் பிரதர் போயிட்டு இருக்குது, ஆனா ஏனோ தெரியல என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், சில நேரத்தில் தவறான முடிவுகள், சில நேரத்தில் எல்லாம் சரியான முடிவுகளாக இருக்குது, ஆனால் நம்ம நினைக்கிறது போல காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஒன்றை மாத்திரம் எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணும், ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் இப்படிப்பட்ட நெருக்கமான அல்லது பாடுகளை அனுபவிக்கிற பாதைகள் என்பது எவருக்கும் தவிர்க்கவே முடியாது, எவராலும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதன் நடுவிலே எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர், அவரால் எதையும் மாற்றி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை என்னைக்கு நாம இழக்கிறோமோ அன்னைக்கு அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுரும். வேதம் சொல்லுகிறது, அதனால தான் நம்பிக்கைய நங்குரத்திற்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்னு அப்போஸ்தலர் எழுதுறாரு. இந்த நம்பிக்கை, இந்த தைரியம் என்பது தேவன் மேல நாம வச்சிருக்கிற அசையாத உறுதியான நம்பிக்கை. வேதம் முழுவதுமே நீங்க இப்படிப்பட்ட பாடுகளினூடாக போன அனுபவங்களை நிறையவே பார்க்க முடியும். ஆனால் அந்த பாடுகளின் வழியாக போன ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் மாத்திரம் உறுதியா இருந்துச்சு. வாக்கு பண்ணினவர் அவர், வாக்கு பண்ணின தேவன் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றுவார் என்பதை கடைசி வரையிலும் அவர்கள் உறுதியாக பிடித்து கொண்டபடியினாலே அவர்கள் விசுவாச வீரர்களாக தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். தேவனிடத்திலே பாராட்டு பெற்று தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில பிசாசை அவர்கள் வெட்கப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் பாடுகள் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. தேவனும் பாருங்க, அவர்கள் வாழ்க்கையில நிர்மூலமான ஒவ்வொன்றையுமே அவர் திரும்பவும் கட்டி எழுப்பினார். ஒரு அழையில சொல்லுவோமா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். நான் ஆராதனை வேலையில கூட அதை தான் சொன்னேன். முடிஞ்சிடுச்சு ஆண்டவரே, நோ சான்ஸ். நாம எப்பொழுதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு மூட்டை கட்ட நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நடுவில் வருவாரு. இல்ல, நான் உனக்கு திரும்ப ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆமென். வெட்டி போடப்பட்ட மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் மனுஷனுடைய மரணத்திற்கு பின்பும் கூட நம்பிக்கை கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தேவன், அவர் கொடுத்த மகா பெரிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறபடினால எல்லாம் சத்தமர சொல்லுவோமா,
இந்த 18வது அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே 17வது அதிகாரத்தை லைட்டா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் வலியுறுத்துறார். என்ன? தேவன் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இராமல் மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக கொடுக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படிதான் அப்படி தொடங்கிக்கிட்டே வர்றார். ஏன்? உன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் தாறுமாறா போகும்பொழுது எந்த விதத்திலையும் என்னுடைய கரம் ஒருவேளை உன் வாழ்க்கையில செயல்படலையோடு நீ யோசிக்கும் பொழுது கூட உன் நம்பிக்கை வேற யார் மேலையும் வச்சிடாத. சில நேரத்துல தேவன் அமைதலா இருப்பது போல தோன்றும். சில நேரத்துல தேவன் எனக்காக ஒண்ணுமே செய்யலைங்க, இவ்வளவு நாளும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மறந்துடாதீங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒரு நாளும் விலகுகிறவர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறந்துடாதீங்க. மனதிலே ஆழமாக ஆணி எடுத்து பதித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலின் தேவன் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படி எரேமியாவுக்கு கலக்கமா இருக்குது. அவர் சொல்றார், நேரா கொயவனுடைய வீட்டுக்கு போப்பா அப்படின்றார். ஆனால் ஆண்டவர் ரொம்ப சாதாரண காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர். இன்னைக்கு இருந்தால் ஒருவேளை ஃபேக்டரிக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். அன்றைக்கு கொயவனுடைய வீடு, நிறைய பேருக்கு கொயவன் சொன்னால் என்னன்னே தெரில, மட்பாண்டங்கள்லாம் செய்கிற வீடு. அன்றைக்கு ராஜாவினுடைய பர்பஸுக்காகவே தனித்தனியாகவே அவங்களுக்குன்னு பெரிய ஊர் இருந்துச்சு. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 1 Chronicles chapter 4 verse 23 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யூதாவின் புத்திரர்கள் சிலரே அவர்கள் ராஜாவினுடைய பணிக்கென்று, ராஜாவினுடைய அரண்மனைக்கு நல்ல அழகான பாண்டங்கள் எல்லாம் செய்யறதுக்குன்னு அவங்க வேலை ஒதுக்கப்பட்டு அவங்க தனியாக ஒரு ஊரில் குடியிருந்தாங்க. அவங்க வேலை ரொம்ப நேர்த்தியான ஒன்று. நமக்கு மண்பாண்டம் தெரிஞ்ச உடனே அப்படி இந்த வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் போனீங்கன்னா வெறும் மண் பானையும் தண்ணி குடிக்கிற பானையும் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும், இல்லைன்னா 2 ஃப்ளவர் வாஸ் ஞாபகத்தில் வரும். ஆனால் குயவன் என்று சொல்லுகிறவன் அப்படி கண் கவர் பாண்டங்களை, மண்பாண்டங்கள்லாம் அப்படி உருவாக்கி எல்லாருடைய பாராட்டுதலையும் பெரும்படியாக அவர்கள் உருவாக்கி கொடுத்தவர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கோயில் வீட்டிற்கு எரேமியாவை கர்த்தர் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு சூழ்நிலையும் இது ஒரு தேசத்தை குறித்ததுன்னு நினைச்சிடவே கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையும் தேவன் தம்முடைய கரங்களே வைத்திருக்கிறார். வாழ்க்கையை குறித்து ரொம்ப குழப்பமா உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு உள்ளதை இன்றைக்கு மாத்திரமல்ல, என்னைக்குமே மனசுல அப்படியே வச்சுக்கணும். சரி, இப்போ இவங்க போனா பிரதானமா சில காரியங்களை பார்க்கிறான் எரேமியா. என்ன? அங்க கோயவன் இருக்கிறான், பாட்டர் இருக்கிறான், 2வது களிமண் இருக்குது, அங்க திரிகை வீல் இருக்குது. இதுதான் ரொம்ப, வேற எதையுமே வச்சு ஆண்டவர் சொல்லலை, புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஆனா உள்ள அவர் பயன்படுத்திருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த வாலிப பிள்ளைங்க குறிப்பா இதை கவனிக்கணும். இந்த குயவன் வீல்ல உட்காரும் பொழுது சும்மா வேடிக்கைக்காக உட்கார்றது இல்லை. குயவன் உட்காரும் பொழுது நான் இதை செய்ய போகிறேன், இதுதான் இன்னைக்கு இப்ப நான் செய்ய போறேன். ராஜாவினுடைய வீட்டிற்கு அல்லது மேன்மை பொருந்தின ஒரு பாத்திரத்தை செய்யணும். அது ஃப்ளவர் வாஷோ அல்லது வாட்டர் பாட்டோ எதுவா இருக்கட்டும், நான் இதைத்தான் செய்ய போகிறேன்ற ஒரு தீர்மானத்தோட தான் களிமண்ணை கையில எடுக்கிறான். நீங்களும் நானும் இருந்தா எதனா ட்ரை பண்ணி பார்ப்போம், எதனா ஒன்று வருதோ. தண்ணி பானை செய்யறதுக்கு பதிலாக வேற ஏதோ மக்கு மாதிரி ஒன்று வந்துச்சு, பார்த்தியா சூப்பராக செஞ்சுட்டான்லாம். கைது இருந்த கொயவன் செய்யறது இல்லை. அவன் உட்காரும் பொழுதே ஒரு தீர்மானத்தோடு தான் உட்கார்றான். என்ன? நான் இதைத்தான் செய்ய போறேன். என்ன? என்னுடைய தேவை இது, இதற்காகத்தான் நான் களிமண்ணையே கையில் எடுக்கிறேன். ஆண்டவர் கூட உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அந்த பிளானோட தான் எடுத்தார் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இதுக்காக தான் கர்த்தர் எடுத்தார். சும்மா உலகத்தில் 200 கோடி இருக்கு பிளஸ் 1 வந்துட்டு போட்டெல்லாம் ஆண்டவர் எடுக்கல. தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்ததனுடைய நோக்கம், நான் உன் லைஃப்ல ஒரு பிளானை வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதே காரியத்தை ஏசாயா 64:8 வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 64 verse 8. தமிழ்ல இது நல்லா இருக்கு, தமிழ்ல ரொம்ப அற்புதமா இருக்கு. பட் இங்கிலீஷ்ல எந்த ஒரு வெர்ஷன்லயுமே அவ்வளவு தெளிவா இல்லை. நான் தமிழ்ல உள்ளதே வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே நீர், எல்லாரும் வாசிங்களேன், நீர் எங்களுடைய பிதா. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நீர் எங்களுடைய குயவன் சொல்லியிருக்கணும். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது நாங்கள் களிமண், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நீர் குயவன், நாங்கள் களிமண் சொல்லியிருக்கணும். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீர் எங்கள் பிதா,
நாங்கள் களிமண். இன்னொரு விதத்துல சொல்றேனே, குயவன் உருவாக்க நினைக்கிற எல்லாமே எந்த சிந்தையோடு கூட உருவாக்க நினைக்கிறான்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்குரிய சிந்தையோடு கூட தான் உங்களை என்ன உருவாக்க நினைக்கிறார். பெற்றோர் இங்க இருப்பீங்க, ஒரு பெற்றோர் கூட உங்க பிள்ளைங்களுக்கு தீமை நினைக்கிறவங்க இல்லை. உங்க பிள்ளைங்க அடங்குற பிள்ளையா இருந்தாலும் சரி, அடங்காத பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளையும் குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் உண்டு. நல்ல எண்ணம் உண்டு. என் பிள்ளை இப்படி இருக்கும், பிள்ளை படிக்காத பிள்ளை தான், ஆனால் என் பிள்ளை கலெக்டர் ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும், ஆசை வந்துடும். இப்போ நீர் குயவன்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட முடியல. ஏசாயா சொல்றான், நீர் எங்களுடைய பிதாப்பா, நீங்க எங்க அப்பா, நாங்கள் உங்க கையில களிமண்ணா இருக்கிறோம். பெற்றோர் கையில, நல்ல தகப்பன் கையில வாழ்க்கை கொடுத்த எந்த பிள்ளையும் எங்க அப்பா என்ன இப்படி விட்டுருவாரோன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்குளத்து சுத்தமராளில சொல்லுவோமா? அடுத்தது அதே வசனத்தில் போட்டிருக்காங்க, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. வசனத்தை கவனிக்கணும். கர்த்தாவே பிதா, நாங்கள் களிமண். இன்னொருத்துல சொல்றா, நீர் குயவனும் கூட, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர்னு சொல்லிட்டு என்னைக்கோ படைக்கப்பட்டதை சொல்லல. மறுபடியும் கவனிக்கணும், என்றைக்கோ தேவன் இந்த பூமியில நம்மை சிருஷ்டித்ததை பத்தியும் சொல்லல. அதனாலதான் தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன், தமிழ்ல போட்டிருக்குது, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர்னு போடல. நீர் எங்களை உருவாக்குகிறவர். இன்னைக்கும் தேவனுடைய உருவாக்குகிற வேலை நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. கரங்கெடுத்து சத்தம் அலையிலே சொல்லுவோமா? 2024 ஜூலை 28 இன்றைக்கு காலையிலும் கூட அவருடைய உருவாக்குகிற கரம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு. என்னைக்கோ ஒன்று படைச்சு 10ஓடு 1 11 அந்த உலகத்தில் மேய விட்டுன்னு சொல்லிட்டுலாம் தேவன் உங்களை என்னையும் விடவே இல்லை. அப்போ நீங்க கேட்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படியா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி கிடையவே கிடையாது. யாருடைய வாழ்க்கையில தேவன் உருவாக்குகிற அனுபவம் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீர் எங்களுடைய பிதா என்று சொல்லி சொல்லக்கூடிய பாக்கியத்தை எவர்கள் பெற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பிரதர் அவருடைய கையை நடுவில் வருது. அவருடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் தேவனுடைய உருவாக்குகிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அவருடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் கணத்திற்குரிய காரியமாய் தேவன் உருவாக்குகிற அந்த வேலையை நடந்துகிட்டே இருக்கு. கரங்களோடு சொல்லுவோமா? இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யோவான் 1:12 அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனாலதான் நான் சொல்றேன், உலகத்துல எல்லாருக்கும் உள்ளவர்களுக்கு கிடையாது. தேவனை யார் பிதா, அப்பா, பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் கண்டிப்பா வரத்தான் செய்யுது. தேவன் களிமண்ணை உருவாக்குகிறது போல அவர்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டே தான் வர்றார். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, உங்களையும் என்னையும் அவர் அன்றைக்கு உருவாக்கத்தை தொடங்கினவர் ஒவ்வொரு நாளும் வணைந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குறிக்கோள் இல்லாமலாம் குயவன் உட்கார்றதே இல்லை. வார்த்தையின் வாசஸ்தலத்தில் ஒரு 40 பேரை சேர்ப்போம், 100 பேரை சேர்ப்போம், ஒரு 200 பேரை சேர்ப்போம். அது தேவனுடைய நோக்கமாக கண்டிப்பாக கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்ததனுடைய நோக்கமே ஒரு நல்ல கிரியை தொடங்கியிருக்கிறான்னு தான் வசனம் சொல்லுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? ரோமர் 9வது அதிகாரம் சில வசனங்களை அப்படி வாசிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே ஒரு புக் மார்க் வச்சுக்கங்க. ரோமர் 9வது அதிகாரம். இப்போ தேவனுடைய கிருபை எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு புரியும். சில பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுல உள்ள அருமை தெரிலல்ல. சில பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நெருங்குகிற அருமை தெரியலல்ல. சில பேருக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுக்கணுன்ற அந்த உணர்வு இல்லைல்ல. இப்போ இதை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாராட்டி இருக்கிற கிருபை எவ்வளோ பெருசுன்னு புரியும். நான் சில வசனங்கள் மொத்தமாகவே வாசிக்கணும், வாசிச்சா தான் புரியும். 1-2 வசனங்கள் அங்கங்கே வாசிச்சா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாது. ரோமர் 9வது அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேல ஒரு இரக்கமா இருந்தார்.
எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அவரே இறங்குறாருன்னு போட்டிருக்கு, அவரே கடினப்படுத்துறாருன்னு போட்டிருக்கு. அவரே கடினப்படுத்தினார் போட்டிருக்கு. ஒரு விதத்தில் சொல்றதா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படி உங்க மனசும் என் மனசும் இலக செஞ்சாரு. கல்வாரி காட்சியை பார்த்த உடனே ஆண்டவரே எனக்காக இத்தனை பாடுகளை பட்டீரேன்னு சொல்லிட்டு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு கேலியும் கிண்டலும் பகடியும் பண்ற ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் வச்சிருக்கதான் செய்யறாரு. வசனம் சொல்லுது, அவர் நம்மேல் இரக்கமா இருந்தார், அவனை கடினப்படுத்தியிருக்கிறார். இப்போ அவருக்கு கேள்வியை கேட்ட அவரே பதிலும் சொல்றார். ரோமர் 9வது அதிகாரத்தை எடுங்க. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் தானே கடினப்படுத்தினார் போட்டிருக்கு, அவர் தானங்க இறங்கினார்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஏன் கடினமா இருக்கிற மேல அவர் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று நீ என்கிட்ட கேட்கலாம். நாம கேட்கிற மாதிரியே பவுல் சொல்ற, என்கிட்ட கேட்கலாம். என்னங்க தேவன் அவரே கடினப்படுத்திட்டு அவரே குற்றம் பிடிக்கிறார். இப்ப அதுக்கு பதில சொல்றாரு, கவனிங்க. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து தன்னை உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? எந்த பாத்திரமாவது என்னை யாயா கொண்டு போய் ரிசப்ஷன்ல இருக்கிற ஃப்ளவர் வாஷா செய்யல, என்னை கொண்டு போய் பாத்ரூம்ல போடுற மக்கா எதுக்கு செஞ்சேன்னு எந்த பாத்திரமாவது கேட்க முடியுமா? எந்த களிமனாவது கொயவன் மிதிக்கும் பொழுதே, இந்த பாரு கொயவா, நீ என்னை கொண்டு வந்து, ஆமா எல்லாரும் வர்ற ரிசப்ஷன்ல நல்லா டெக்கரேட்டட் வாசா வைக்கணும். பவுல் அந்த கான்செப்ட்ல தான் பேசுறார். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இது கூட புரியல, நம்ம மண்ணுதான் அர்த்தம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் விருப்பமுள்ளவராய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கின பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பொறுமையா இருக்கிறதும் அவர் தான், கடினப்படுத்துறதும் அவர் தான், இறக்கமா இருக்கிறதும் அவர் தான். அந்த கான்செப்ட்ல தான் பேசிட்டு போறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. எதற்கு நான் அந்த வசனங்களை வாசிச்சேன் அப்படின்னா, ஒருவன் மேல தேவன் அவனை கோபாக்கினைக்கு எத்தனமாக்கின பாத்திரமா வச்சுட்டு உங்களையும் என்னையும் நீ பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நீ வா என் ராஜ்யத்துல வா, என்னோட என் பிள்ளையா வாழுன்னு சொல்லி மீட்டு எடுப்பாருன்னு சொன்னால் அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. தேவனுடைய கிருபை உணர்ந்தவங்க நல்லா கரங்கள் ஒருத்தி சத்தம் வழியிலே சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல என் மேலையும் அப்படிப்பட்ட நோக்கத்தை தான் வச்சிருக்கிறார். சில பேருக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் என்ன கனத்திற்குரிய பாத்திரமா வணைஞ்சிருக்கிறாரா? எனக்கு தெரியலையே பிரதர், நீங்க தானே வாசிச்சீங்க, ஒன்னு கனவீனத்திற்குரிய பாத்திரம், ஒன்னு கனத்திற்குரிய பாத்திரம், உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருப்பாரே. ஆனால் பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளும் எனக்கும் இருக்குமே ஆனால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டிருப்பவே ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது நீங்களும் நானும் கனத்திற்குரிய பாத்திரங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 11. ரொம்ப அற்புதமா பவுல் எழுதுறாரு. நீங்க சாதாரணமா அப்படி வாசிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாரும் எடுங்க. எபேசியர் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 11வது வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, அவரை துதிக்கும்படிக்குன்ற ரேஞ்செல்லாம் சில தேவனை துதிக்கும்படிக்கு அப்படின்னு சில டிரான்ஸ்லேஷன்லாம் போட்டிருக்கு. ஆனால் தமிழில் பாருங்க, நாங்கள் அவருடைய மகிமையை புகழும்படிக்குன்னு போடலை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படியே. ஆமா, ஆண்டவர் நீங்களும் நானும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி உங்களை என்னையும் கனத்துக்குள்ள பாத்திரமாக மாற்றும்படி ஏற்கனவே அவர் தீர்மானிச்சிட்டாராம். வசனம் சொல்லுது, நான் அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்
அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோ. இது எப்போ நடந்துச்சு, எப்போ தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரட்சிப்பினுடைய அருமை உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ தொடங்குச்சு அந்த கிரியை. எத்தனை பேருக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாள் அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் அப்படி தலையை சொருகிறது. பர்த்டேக்கு மட்டும் நல்லா கேக்கு வெட்டி கொண்டாடு. நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோன்றது நமக்கு தெரியணும் பிரதர். சில பேர் ரட்சிக்கவே படலைன்னா நான் அந்த கணக்கிலே கொண்டு வரல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன அந்த நாளை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாளுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த நாள், ஒருத்தரும் மறந்துடவே கூடாது. மெசேஜ் பைபிள் இந்த வசனத்தை எப்படி தெரியுமா சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் அந்த சத்திய வசனத்தை நம்ம கேட்டோமே அநேக நாட்களுக்கு முன்பதாக, அந்த நேரத்திலே நம்முடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே மகிமையுள்ளவர்களாக மாறும்படி தான் அவர் நம்மை டிசைன் பண்ணியிருக்கிறாராம். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் நான் மகிமையோடு வாழும்படி தான் ஆண்டவர் என்ன டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த உணர்வு நமக்கு இருந்தாலே போதும் பாருங்க. பவுல் அதை தான் வலியுறுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் கையில் நல்ல பொண்ணு வெள்ளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லிட்டாரு நீ என் கையில் களிமண்ணை போல இருக்கிறப்பா. சில பேருக்கு களிமண்ணாலே கோபம் வரும் பாருங்க, மண்ணு. சில பேருக்கு மண்டையில் என்ன களிமண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. மண்டையில் களிமண்ணாக இருக்குதுன்னு கேட்டாலே கோபம். ஆண்டவர் சொல்கிறார், நீ களிமண்ணு தான். இதை மனசில் வச்சுக்கிட்டனாலே நமக்கு ஆவிக்குரிய பொறுமை நல்லா வந்துடும் நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் களிமண்ணு தாங்க. வரல பாரு. அது எப்படி என்ன பார்த்த களிமண்ணு சொல்லலாம்? ஆண்டவர் சொல்ற நீ களிமண்ணு தான். பக்தனே அதுதான் சொல்ற, நாங்கள் களிமண் ஐயா. இப்ப வேற எதுவுமே எடுக்கல, களிமண்ணை தான் எடுக்கிறான். எந்த விதத்திலையும் மதிப்பு இல்லாததான். இப்ப வேணா மதிப்பு இருக்கலாம், களிமண்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறதுல கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அன்னைக்கு இருந்ததை சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரை கணத்துக்குள்ளவங்கள மாத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும். 1 கொரிந்தியர் 1:28 பவுல் தான் எழுதுறாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படி, தங்கத்தை வெள்ளியும் அவமாக்கும்படி தேவன் களிமண்ணையும். வசனத்தை வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு நிறைய நேரத்தில் இந்த காரியத்தை நினைக்கும் பொழுது ஆண்டவர் மட்டும்தான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. எது ரொம்ப ஹைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை ஆண்டவர் வேற பக்கமா திருப்பிடுவார். நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பவுல் நல்லா கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். அவன் அவ்வளவு பெரிய ஸ்காலர். அவனை கொண்டு போய் எங்க நிறுத்திருக்கணும்? யூதர்களுக்கு அப்போஸ்தலரா கொடுத்துருக்கணும். ஏன்னா யூதர் நல்லா கற்று தேர்றவங்க, கல்வி அறிவு மிகுந்தவர்கள். கர்த்தர் பவுலை கொண்டு போய் யாருக்கு அப்போஸ்தலனா வச்சுட்டாருன்னா புறஜாதிகளுக்கு அனுப்பிச்சிட்டார். ஆனா இந்த யூதர்களுக்கு அப்போஸ்தலரா பவுல் யாரை தெரியுமா வச்சாரு? மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை போயிட்டார். பழைய பிள்ளைங்க கவனி, படிப்பறிவே இல்லை பிரதர். வாழ்க்கை கோயவன் கையில கொடுத்துரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார். பிரதர் நல்லா படிச்சவன் அவன். பவுல் ஒருவேளை மனசுல நினைச்சிருந்திருக்கலாம், நான் எல்லா யூத மார்க்கத்தில் தேறினவன், என்ன கொண்டு போய் கர்த்தர் யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அனுப்ப போறாருன்னா ஆண்டவர் சொல்றார், நீ புறஜாதிகளுக்கு போ. பேதுரு நினைச்சிருப்பான், நம்ம படிப்பறிவே இல்லாதவன், நம்மளை அந்த பக்கம் எங்கனாவது அனுப்பிச்சிருந்தா கூட நம்ம அங்கே போய் நல்லா காலர் விட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அவனை விட்டுட்டு நேராக யூதர்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினான். இதில் ஒரு என்ன பெரிய ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பண்ண பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்கே இருந்தாலும் சொல்லிட்டான், நான் என்ன செய்யணும்னு சொல்லுப்பா. என் தேவன் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளும் இழிவா எண்ணப்பட்டவைகளும் அற்பமா இந்த உலகத்தில் காண்கிறவைகளும் எடுத்து அவர் தம்முடைய கரத்தில் உருவாக்குகிற நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் எனக்கு இதில் தகுதி இல்லை, சில பேர் சொல்லுவாங்க ஆஃபீஸுக்குள்ளே போகும்பொழுது எனக்கு தகுதி இல்லை, அந்த வேலைக்கு போனாலே தகுதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வாரே, நீ தான்ப்பா வேணும், போ பேசாம. நான் ஃபஸ்ட்டு 2001 அக்டோபர் மாதம் 1 ஒரு ஒரு சேட்டலைட் டெலிவிஷன் கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன். எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எப்படி ஜோம் பண்ணிட்டு போயிருப்பாங்க சொல்லுங்க பாப்பா? என்ன ஜோம்? ஃபோன் பண்ணி, பிரதர் இன்டர்வியூ போகிறோம் பிரதர், நீங்களும் ஜோம் பண்ணுங்க.
தெரிஞ்ச குரூப்லாம் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு ஆள் தான் அங்கே போய் உட்கார்ந்து, ஆண்டவர் எனக்கு இங்கே வேலை கிடச்சிடக்கூடாது ஐயா. பேசுகிறவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எல்லாம் நமக்கு சுட்டு போட்டால் கூட வராது. எனக்கு வேலையே கிடைக்கக்கூடாது, போ வேலை செஞ்சுட்டு போ. இதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கே உட்காந்து பாஸ்டரல் கமிட்டின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க பாருங்க. கடைசியாக உப்புக்கு சப்பானே பஸ்ன்னு எங்கே இருக்கிறாப்புல கூப்பிடுங்க. நான் உட்காந்துருக்கும் பொழுதெல்லாம் யோசிப்பேன், ஆண்டவரே இது உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகள், இழிவானவைகள், அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொள்கிற நல்ல ஆண்டவர் ஐயா. திரும்ப சொல்கிறேன், எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை பிரதர், எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. குயவன் ஒருத்தர் கையில் எடுத்துட்டாருன்னா போதும், நேர்த்தியாய் நடந்து வராம மகிமைக்கு எத்தனமான பாத்திரமா கர்த்தர் உங்களை என்னைய மாற்றுவார். கரங்களுக்கு சத்தம் அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குயவன் களிமண்ணை எடுத்த உடனே, இந்த களிமண் பாருங்க அது ஒரு மாதிரி தான் இருக்கும். நல்லா போட்டு தண்ணியில் ஊற விடுவான். ஊற விட்டுட்டு நல்லா காலுக்கு கீழே போட்டு மிதின்னு மிதிப்பான். மறுபடியும் மறந்துடாதீங்க, குயவன் யாரு? நம்முடைய பிதா. கரெக்டா? ஆமாம். பிள்ளைங்களையும் போட்டு நல்லா 4 சவுட்டுனா தெரியும். குயவன் யாரு? என்னுடைய பிதா. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 41:25, குயவன் களிமண்ணை மிதிக்கிறது போல அவன் உங்களை மிதிப்பான். ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்றேன். நல்லா போட்டு மிதின்னு மிதிப்பான். மிதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இருக்கிற எல்லா கல் மண் எல்லாத்தையும், ஏன்னா ஒன்றுமே வேலைக்காகுது. கவனிங்க, புதுசாக ஒன்றும் பார்க்காதீங்க. வேணா யூடியூப்பில் போய் பாட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி களிமண்ணை அவன் செய்கிறான்னு. போய் வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு செய்தி நல்ல மனசில் புரிஞ்சிடும். இருக்கிற மண்ணு கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நேராக கொண்டு வந்து அந்த வீல் ஒன்று இருக்கும், அந்த வீலில் கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்து களிமண்ணை தூக்கி வைப்பான். களிமண்ணாவே தான் வைப்பான். எங்கள் அம்மா ஊருக்கு நான் போயிருக்கும் பொழுது, எங்கள் மாமா பையன் அவனோட அப்படியே போயிருக்கும் பொழுது, அங்கே அந்த கொசைக்கூடி அப்படின்னு சொல்லுவாங்க, குயவன் இருக்கிற வீடு. அங்கே நல்ல வீடு, நல்ல அந்த வீட்டு நல்ல மாட்டு வண்டி வீல் மாதிரியே, இந்த கட்டை மாட்டு வண்டி இருக்குது பாருங்க, அந்த கட்டை வீல் மாதிரி. எனக்கு தெரியாது, சுத்தினா நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. ஏய் வாய கொஞ்சம் உட்காரன் அப்படின்னா நான் மேலே ஏறி உட்கார்ந்தேன். அவன் சுற்றினான் பாருங்க, 2 சுத்து சுற்றி இறங்கி அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு மொத்த உலகமே சுற்றுது. டேய் பிடிச்சிக்கோ. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வரும். வசனம் சொல்லுது, திரிகையில் வச்சு சுத்தினா. சில பேருக்கு நம்ம போகிற பாதை புரியுறதே இல்லை. பிரதர் திரும்ப நான் சொல்லிடுறேன், சில நேரத்தில் நம்ம போகிற பாதை நமக்கு புரியுறதே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது பிரதர். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, பாதை புரியல. உங்களுக்கு எனக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எனக்கு வேணா தலை சுத்தும், அவருக்கு ஒரு நாளும் தலை சுத்துறதே இல்லை. ஆமென். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த குயவன் நல்ல வேகமா சுத்துவான். எந்த அளவிற்கு அவன் வேகமா சுத்துறானோ அந்த அளவிற்கு தான் களிமண் அவன் கண்ட்ரோல்ல இருக்கும் பாரு. வேகமா இன்னொரு பெரிய கொடுமையான ஒரு முறை சுத்தி விட்டா கூட பரவாயில்ல, வேகம் குறைய பானையை செஞ்சு முடிக்கிற அல்லது பாத்திரத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சுத்தி விட்டுக்கிட்டே இருப்பான். கையில தான் சுத்தணும். சில நேரத்தில் தான் அப்போ வீல் போட்டு பக்கத்தில் வேற யாருன்னா சுத்துவாங்க. இவன் சுத்தி விட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ நின்னா பரவாயில்லையே ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சா பரவாயில்லையே. அவர் சொல்லுவார், இல்லைப்பா உன்ட்ட இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. சுத்துது ஏன் ஆண்டவரே, தாங்கவே முடியல. புரியல தான். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு புரியல. கர்த்தர் வச்சிருக்கிற பிரதர் வீல்ல நல்லா சுத்துறாரு. நேற்று வரைக்கும் நான் வேற ஒரு நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு நான் வேற ஒரு நிலைமையில இருக்கிறேன். குழம்பாதீங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனால் ஒரு காரியத்தை மனசுல இன்னைக்கு ஆழமா எழுதிருங்க, கர்த்தர் என்ன வீல்ல வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் சுத்துற மாதிரி இருக்குது, சுத்திட்டு போட்டும். நல்லா கவனிக்கணும், எந்த அளவிற்கு கோயவன் வேகமா சுத்துறானோ அந்த அளவிற்கு ஒருவேளை களிமண் வேணா குழம்பிக்கிட்டு இருக்கலாம். நீங்க கேட்கலாம், களிமணுக்கு உயிர் இருக்கா, உணர்வு இருக்கா? வசனம் சொல்லுது, நாம களிமண் தான். கரெக்டா? உங்களையும் என்ன இந்த இடத்துல வச்சு பாருங்க. சித்தத்தின் மையத்தில் வச்சு ஒரு சுத்துறான். சுத்த கேள்விக்கு பதில் புரியல, என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் மறந்துடாதீங்க, வீலும் கோயவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, களிமண்ணும் கோயவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆமென். கோயவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எவ்வளவு அதிகமாக வீடு சுத்துதோ, திரிகை எவ்வளவு வேகமா சுத்துதோ, அவ்வளவுக்கு அதிகமாக களிமண்ணை அழகாக கோயவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நொடியும் அது விலகி போகாதபடிக்கு அவன் உள்ள வச்சுக்கிட்டே தாங்க. இன்னொரு விதத்தில் சொல்றேன், எங்கே அந்த களிமண் சீரமைக்கப்படணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுப்பார்.
கரெக்டா? எந்த இடத்துல பாத்திரம் உள்ளே போகணுமோ அங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுப்பார். நான் நினைக்கிறேன் சங்கீதக்காரன் அதான் சொல்கிறான். சங்கீதம் 139:5, Psalm 139:5, நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேலே வைக்கிறீர் ஆண்டவரே. என் மேலே கையை வச்சு அழுத்துறீர். முன்னாலே நெருக்கிறீர், பின்னாலே நெருக்கிறீர். களிமனுக்கு புரியவே புரியாது. ஐயோ, ஏன் தான் ஆண்டவர் என் மேலே கையை இவ்வளவு அழுத்துறாருன்னு தெரியலையே பிரதர், வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம் ஏன் தெரில. ஆண்டவர் சொல்லார், உன் வாழ்க்கையில் இருக்கிற டிசைனில் இது ஒரு பக்கம்பா. உன் வாழ்க்கையில் இருக்கிற டிசைனில் இது சில நிமிஷங்கள். இந்த இடத்துல நான் உன்னை டெக்கரேட் பண்ண விரும்புகிறேன், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பூவை உண்டு பண்ண விரும்புகிறேன், அல்லது இந்த இடத்துல ஒரு நல்ல கைப்பிடி வைக்க விரும்புகிறேன். அதனால தான் உன் லைஃப்பில் இவ்வளோ ப்ரெஷர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, சொல்ல பயம் பார், கையை வைத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில நேரத்தில் என்னை நெருக்கிறீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுறாதீங்க. இதை பேதுரு ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க. இந்த சம்பவத்தோட சேர்த்து வாசிச்சா தான் நமக்கு புரியும். 1 பேதுரு, அப்படி கொஞ்சம் திருப்புங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம். வாலிப பிள்ளைங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, பேசாம இருங்க. வாழ்க்கை கோயவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 6ல இருந்து நான் வாசிக்கிறேன். எடுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு சொன்னது, ரொம்ப தாழ்மையா இருப்பா. முன்னால் அப்படித்தான் பேசுறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 5வது வசனம். அந்தபடி இளைஞர், அது ஏன் பர்டிகுலரா வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றாருன்னு தெரியல. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு அடக்கம் அதெல்லாம் நீ என்ன சொல்றது, எனக்கு தெரியும் போ. அம்மா அப்பா எதனா கேள்வி கேட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வசனம் சொல்லுது, பேதுரு பர்டிகுலரா போட்டிருக்கிறார், இளைஞரே, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படி, பெரியவங்களுக்கு கீழ்ப்படி. போ, பாஸ்டருக்கு கீழ்ப்படின்னு சொன்னா ஏதோ மனசு வச்சுட்டு பேசுறீங்கன்னு சொல்லுவீங்கல்ல. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும், வாலிப பிள்ளைங்க எழுப்பி நிற்க விட்டு வாசிடலாமா? எழுது நெல்லு. நான் வாலிபன் நினைச்சு யாரெல்லாம் 90 வயசாக நீங்க இஃப் யூ ஃபீல் லைக் யுவர் யூத், வாலிப பிள்ளைங்க எழுது நெல்லு. வேற வழியே இல்லை, எழுது நெல்லு. இன்னைக்கு எதனா எது பேசினா அம்மா அப்பா கேளுங்க. டேய், சர்ச்சில் நின்று தேவனுக்கு முன்னால் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நீ கவனமா இருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால ஒழுங்கு மரியாதையா வாசிங்க. இப்போ வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி உட்கார். வீட்டில் அம்மா அப்பாவுக்கே அடங்காதது எப்படி தேவனுக்கு அடங்கும்? அடங்கி இருங்கள். இந்த அடங்கி கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது தான் நிறைய கவலை வரும். ஏன் இன்னைக்கு அவர் செஞ்சா நல்லா இருக்குமே, அவர் செய்யறதே இல்லை. அதனால தான் அடுத்த வசனம் போட்டிருக்கு, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சுக்கிட்டு கைக்குள்ள அடங்கிரு. இந்த வசனத்தை கொஞ்சம் முன்னால பின்னால வாச நல்லா இருக்கும். தெரியல அவர் எழுதும் போது எப்படி எழுதினாருன்னு, டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல, முன்னால பின்னால போட்டாங்களான்னு தெரியல. தேவனுடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிற நாள் வரைக்கும் பதட்டம் வரும். இதுக்கு வேற ஆன்சைட்டி, காஸ்ட் ஆல் யுவர் ஆன்சைட்டின்னு போட்டிருக்கு. இந்த ஆன்சைட்டி தான் ஒருத்தனை வழி விலக செய்யறது, ஒருத்தனை அப்படி பதட்டத்துக்கு நேரம் நடத்துறது. என்ன பண்ணுன்னு தெரியலையே, எப்படி நடத்துன்னு தெரியலையே, டிவைட் பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த கவலை தான். பேசாம என் வாழ்க்கை அவர் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைதலா இருந்துறது நல்லது. ஒரு வழியில சொல்லுவோமா? ஒரு முறை ஒரு விதவையான பெண்ணுகிட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா குடும்பத்தை நடத்தின அம்மா, அந்த அம்மாவுக்கு 6 பிள்ளைங்க. கவனிக்கணும், 6 பிள்ளைங்க. ஆனா 6 பிள்ளைங்கள் ரொம்ப அற்புதமா அந்த அம்மா வளர்த்து எடுத்தாங்க. 6 பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, இன்னொரு 12 பிள்ளைங்களையும் அவங்க தத்தெடுத்து அந்த பிள்ளைங்க நல்லா அழகா வளர்த்து எடுத்தாங்க.
அப்போது டிவியில் அந்த அம்மாட்ட போய் இன்டர்வியூ பண்ணாங்க. இவ்வளோ நல்ல அழகாக ரொம்ப நேர்த்தியாக பிள்ளைங்களை வளர்த்து எடுத்துருக்கீங்களே, எப்படிமா உங்களால் முடிஞ்சது? நாங்கள் 2 வச்சுட்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோமே. அந்த அம்மா சொன்னாங்க, ஐ மேனேஜ்டு ஸோ வெல் பிகாஸ் ஐ எம் இன் அ பார்ட்னர்ஷிப். நான் ஒரு பார்ட்னரோடு இருக்கிறேன், அதனால தான் இது என்னால் சரியாக நடத்த முடிஞ்சதுன்னு உடனே எல்லாருக்கும் சுற்றி இருந்தவங்களுக்கும் ஆச்சரியம், இன்டர்வியூ பண்ணவருக்கும் ஆச்சரியம். என்னடா அந்த அம்மா விடோன்னு போட்டிருக்கு, விதவென்னு போட்டிருக்கு, ஆனால் ஐ மீன் வித் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுது இந்த அம்மா. அந்த அம்மா சொன்னிச்சு பதில், ரொம்ப அழகான பதில். நான் என் ஆண்டவர்கிட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குன்னு பார்க்குற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காக நீர் கவலைப்பட்டுக்கும். புரியுதா புரியலையா? நாம ஆண்டவரே நீர் பண்ணுறதெல்லாம் பண்ணும், நான் உட்காந்து கவலைப்படுறேன்னு நாம சொல்லுவோம். பிரதர் கவலையில் அப்படி ஒடுங்கி போய் உட்காந்துருக்காங்க, கவனிங்க. அந்த அம்மா சொன்னிச்சு, என்னால் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் பண்ணுவேன். சோறு பொங்கி போடணும்னா சோறு பொங்கி போடுவேன், அதுங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கணும்னா படிப்பை கற்றுக் கொடுப்பேன். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு கவலைப்படுறது மாத்திரம் நீர் கவலைப்பட்டுக்கும். பேதுரு தான் எழுதுறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் காஸ்ட் ஆல் யுவர் ஆன்சைட்டிஸ்ன்னு போட்டிருக்கு. உன்னை வழி விலக செய்கிறது, உன்னை திசை திருப்புற எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. உன்னை உயர்த்துவதற்கான ஏற்ற காலம் அவருடைய சிந்தையில் உண்டு. நமக்கு நன்மைகளை செய்யும்படியான நல்ல எண்ணங்கள் அவரிடத்துல உண்டு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் நன்மையானவைகளா. எரேமியா 29:11 அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நீங்களும் நான் நினைக்கிற ரொம்ப சாதாரணமான நினைவுகள். ஏசாயா 55 அவர் சொல்றது போல, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அதை விட மேலானது உங்களை குறித்து நீ நினைச்சிருக்கிற நினைவுக்கும் ஒன்றை குறித்து நான் வச்சிருக்கிற நினைவுகளுக்கும். நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். இது என்னன்னா குயவன் அப்படி உருவாக்கிக்கிட்டே வர்றான். இப்போ வாங்க பார்ப்போம், எரேமியா 18. கர்த்தர் நல்லவர், அவன் எவ்வளோ நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. இவன் பிரச்சனை கையிலையா களிமண்லையா? பிரச்சனை கையிலையா களிமண்லையா? கையிலன்னு சொல்றவங்களாம் கையை வைத்து காட்டுங்க. அப்பா தப்பிட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, இது நான் எதுக்கு தெரியுமா இதை சொல்றேன்? நான் பக்கத்துல இருந்து அதெல்லாம் பார்த்ததுனால சொல்றேன். இவன் நல்லா மண்ணை காலில் போட்டு மிதிக்கும் போது அதில் உள்ள கிடக்கிற கல், சின்ன குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட சில நேரத்தில் உள்ளே இருக்கிற சின்ன கல் கையில் தட்டுச்சினாலே அவன் எதை வணைய விரும்புகிறானோ அது போயிடும். லைஃப்பில் சின்ன சின்ன ராங் டிசிஷன்ஸ். கவனிங்க, நான் கர்த்தர் கையில் தான் பிரதர் இருக்கிறேன், நான் கர்த்தர் கையில் தான் இருக்கிறேன். ஆனால் எடுக்கிற தவறான தீர்மானங்கள், நான் கர்த்தர் கையில் இருக்கிறதுனால 100% தேவனுடைய சித்தத்தில் இருக்குன்னு எவரும் சொல்லவே முடியாது. அப்போ போய் தப்பான முடிவெடுத்து தப்பான காரியத்தை பேசி தப்பான விதத்தில் நடந்து நான் கைக்குள்ளே தான் இருக்கிறேன் பிரதர், ஆனாலும் என் வாழ்க்கையில் இத்தனை ஒரு மாதிரி ஷேப்லெஸ் ஆகிட்டேன் பிரதர். வசனம் சொல்லுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று, நான் கெட்டு தாங்க போனேன், ஆனால் என் ஆண்டவருடைய கைக்குள்ளே இருக்கிறேன். அதை விட்டு வெளியே போயிடாதீங்க. குயவனுடைய கரத்தை விட்டு வெளியே களிமண் செல்லுமே, ஆனால் அது திரும்ப உருவாக்கப்படவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? குயவன் கையில் இருந்த களிமண் கெட்டு போயிற்று. குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கரங்களொருத்தரால சொல்லுமா? இந்த குயவன் எப்பொழுதும் அப்படி தான். ஐ மேட் ராங் டிசிஷன்ஸ். ஆண்டவரே, நிறைய தப்பான முடிவுகள் நான் எடுத்திருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போயிட்டு அதை தூக்கி போட்டிருந்தானே இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நம்பிக்கையே இருந்திருக்கு. அது கர்த்தர் சொல்றாரு, இந்த களிமண்ணை போலவே தான் நீ என் கையில் இருக்கிற, நான் குயவன் தான், அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாற முடியாது. நீ களிமண் தான், அதையும் மாற்ற முடியாது. இந்த களிமண்ணுக்கு குயவனாகி அவன் எதை செய்தானோ அதே விதமாய் உன் வாழ்க்கையிலும் சரி உன் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் சரி என்னாலே செய்ய முடியும். இதை மாத்திரம் மறந்துடாதே. நான் ஷேப்லெஸ் ஆகிட்டேன் ஆண்டவரே, நீ என் கையில் தான் இருக்கிற, கவலைப்படாத, உன்னை நான் வேற பாண்டமாக வணைகிறேன். ஆமென். நான் திரும்ப சொல்கிறேன், வேற பாண்டமாக வணைஞ்சான்னா இன்னொரு பொருளை செய்யறதுக்கு நினச்சி இன்னொரு பொருளை செஞ்சுட்டான்னு நினச்சிடாதீங்க.
அது கெட்டு போயிடுச்சு. தன்னுடைய சிந்தையிலே முதலாவது அவன் எதை உருவாக்க நினைத்தானோ அந்த நன்மையான நினைவுகளை கொண்டிருந்தானே, அதே விதமாக தான் என்ன திரும்பவும் அவர் உருவாக்க விரும்புகிறார். சில நேரத்தில் இது பிடிக்கிறது இல்லை. ஆண்டவரே இப்படி போட்டு பண்ணுறீர, அப்படி போட்டு நெருக்கிறீர. ஒரு முறை ஒரு பாஸ்டருடைய ஃப்ரெண்டு, அவர் பிஸ்னஸில் எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணலான்னு அப்படி போகும்பொழுது அங்கே அந்த ஆலய கட்டுமான பணி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே எல்லா கற்கள் எல்லாம் அடித்து உடச்சி ஒரு மாதிரி ஷேப்பாக்கிட்டு இருக்காங்க, மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கல்லை மாத்திரம் அங்கேருந்த தச்சனில் அடித்து ஒரு முக்கோண சைஸில் உண்டு பண்ணான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போன அந்த பாஸ்டருடைய ஃப்ரெண்டு அதை பார்த்து, என்னப்பா பண்ணுற அப்படின்னு அவன் சொன்னான், இதை ஒரு ஷேப் ஆக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு ஷேப் ஆக்குறேன்? அங்கே பாரு, ஆலயத்தினுடைய வீடத்துக்கு மேலே முக்கோணமும் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்குதா, இந்த இடத்துல இந்த கல்லை கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் ஆகிறதுக்கு தான் போட்டு இந்த அடி அடிச்சிட்ருக்கிறேன். இந்த போன பாஸ்டருடைய ஃப்ரெண்டுக்கு உடனடியாக பதில் கிடச்சிச்சு. அவங்க தான் ஃப்ரெண்டை போய் பேசக்கூட இல்லை, ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசவும் இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. அப்படியே அழுதவராக வீட்டுக்கு திரும்பினார். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் போல நீர் என்னை நடத்தான் ஐயா, என்னை ஒரு இடத்துல கொண்டு போய் நீர் ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறீர். அங்கங்கே சிலும்பெல்லாம் இருக்குது, அதற்காகத்தான் நீர் என்னை போட்டு இவ்வளோ அடி அடிச்சுட்டு இருக்கிற, அதுக்காகத்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கத்தை நீர் அனுமதிச்சு. திரும்ப நான் சொல்கிறேன் பிரதர், எல்லா சூழலிலுமே பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்துடான்னு நினைச்சிடாதீங்க. எல்லா சூழலிலுமே நம்முடைய அழிவிற்கு ஏதுவான காரியங்கள் நம்ம வாரிட்டு போகிறதுக்கு ஏதுவாக தான் நடக்குது நீங்கள் நினைக்காதீங்க. சில நேரத்தில் கோயவனுடைய கரங்கள் நம்ம அழுத்து தான் செய்யுது. சில நேரத்தில் கோயவனுடைய கரங்கள் நம்ம அப்படி போட்டு உடைக்கத்தான் செய்யுது. நான் உருவாக்கிட்டு நல்லா வந்துட்டு இருந்தேன், ஆண்டவரே ஏன் போட்டு இந்த மாதிரி ஒரே களிமண் குவியலை திரும்ப என்ன மாத்தினீர்? கர்த்தர் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு நெருடல் காணப்படுது, இந்த இடத்துல நான் விரும்புகிற வண்ணமா நீ வரல, திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, மறுபடியும் போட்டார், ஒரு களைச்சாரு, வீல் மேலே வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தையின்படியே மறுபடியும் அவர் திரும்ப உருவாக்கினார். இல்லை சொல்லுவோமா பிரதர்? திருவிருதம் நமக்கு இருக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இறைவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே அதை பர்ஃபெக்டாக உருவாக்கி வச்சிட்டான். அதனால்தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிலிப்பியர் 1 உங்களிலே அப்படின்னு சொல்கிறத எண்ணிலேன்னு நீங்கள் வாசிக்கணும். உங்களிலே அப்படின்றத எண்ணிலேன்னு வாசிக்கணும். 1:5 1:5 மறுபடியும் சொல்கிறேன், எண்ணிலேன்னு வாசிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் எடுங்க பார்ப்போம், எடுங்க வாசிங்க. எண்ணிலேன்னு சொல்லுங்களேன், எங்களில் அதுலேயும். எண்ணிலே நற்கிரியையை தொடங்கினவர். என்ன கிரியை தொடங்கி இருக்கிறாரு? அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நினைவுகள் எல்லாமே நன்மையான நினைவுகள். சொல்லுங்க, எண்ணிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். கரகுலத்தோட சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவினால் பரியந்தம் பாதியில் விடவே மாட்டார். நீங்களும் நான் வேணா டபக்குன்னு உடஞ்சி போகலாம், அவர் கையை திரும்ப உங்க எடுத்து திரும்ப கட்டும். வாழ்க்கையில் சில நேரத்தில் திரிகை சுத்தும் பொழுது புரிகிறது இல்லை. நான் இந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது நேற்று ராத்திரி எல்லாம் அப்படி ஒரு மாதிரி யோசனை. கொஞ்சம் என் லைஃப்பை திரும்பி பார்த்தேன். 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். திருவிருந்திருக்கு இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பெரிய செய்திலாம் இல்லை, ஆனால் தேவன் என் மனசில் போட்டதை உங்களுக்கு நான் கொட்டிட்டேன். 2021 ஜனவரி 24 தான் இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஐ திங்க் 2018, அதற்கு முன்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் தேவன் எனக்கு ஒரு ஊழியத்தை தரணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நாட்கள் போக போக பயங்கர நெருக்கம். எங்கே போனாலும் பாஸ்டங்க எட்டி உதைக்கிற அனுபவம், துச்சமாக நினைக்கிற அனுபவம். நான் அழுது புலம்புனதெல்லாம் உண்டு. ஒரு நாள் கொல்லிமேடுன்ற இடத்துல அந்த பிரதர் நாகராஜ் அவங்க சிஸ்டர் இருக்கிற ஊரில் போயிட்டு ப்ரேயர்ஸில் நடத்திட்டு அப்படியே அந்த கோவில் பாதாக ரோட்டில் வர்றேன். நல்ல மழை, பேக் பெயின், பயங்கர வலி, மழையும் பெய்யுது, ஒரு பக்கம் அழுதுகிட்டும் வர்றேன்.
நான் நினைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதெல்லாம் இந்த கேள்விதான். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ல, 25 வருஷம் தானே ஆபிரகாம் காத்திருந்தான், நம்ம வண்டி 30 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்குது ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாளைக்கு? தேவன் மேல ஒரு நாள் நான் சந்தேகப்படவே இல்லை. தேவனை ஒரு நாள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கவும் இல்லை. அந்த அர்த்தத்துல கேட்கல. கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது, அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன், அழுதுகிட்டு வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரியாது அவர் திரிகையில வச்சு சுத்திட்டு இருக்கிறாருன்னு. எனக்கு தெரியல அவர் போட்டு இங்க போனா வார்த்தை சொல்றதுக்கு நல்ல இடம் கிடைச்சதுன்னா அங்க இருந்து அவ்வளவுதான், வாசல் அடைக்கப்படுது. 2001 ஜனவரி 18 அங்க நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது அடுத்த நாள்ல நம்ம அங்க இருப்போமா இருக்க மாட்டோமான்னு எனக்கு தெரியல. அந்த வாரம் ஃபுல்லா அழுக, ஆண்டவரே கட்டப்படுறது போல இருக்கு, திரும்பவும் இடிக்கப்படுதே, கட்டப்படுறது போல இருக்கு, மறுபடியும் ஷேப்லெஸ்ஸா போயிருது. ஆண்டவரே இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் ஃபுல்லா கடந்து அழுதுட்டு கிடந்தேன், ஒரு வாரம் ஃபுல்லா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கேள்விகள், சந்தேக கேள்விகள் இல்லை. எதனால என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறேன்? ஒரே ஒரு பதில் தான் எனக்கு. எல்லாம் உருவாக்கி முடிச்ச பிறகு, உன்னை ஒரு பாத்திரமா நான் வணைஞ்சிட்டு இருக்கிறேன் பஸ்டின், பேசாம இரு. ஒருவேளை தெரியல, நான் போன பாதை வழியா எல்லாரும் போனீங்களா போறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே அவருடைய கைக்குள்ள இருக்கிறோம். ஆமென், கைக்குள்ள இருக்கிறோம். பிரதர், ஒருவேளை இன்னைக்கு தான் உங்களை கர்த்தர் வணைய தொடங்கி இருக்கலாம், அல்லது உங்களை நல்ல நேர்த்தியா மோல்டு பண்ணி எடுத்து அவர் மகிமையான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு, என்னுடைய கரம் இதை சிருஷ்டித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கலாம். நம்பிக்கை மாத்திரம் விட்டுறாதீங்க. நீங்கள் நானும் எந்த கரத்தில் தெரியுமா இருக்கிறோம்? கொய்யனுடைய கைகள்னு சொன்னோமே, எந்த கரம் தெரியுமா அவர் சொன்னாரு? வானத்தை பாரு, என் கரம் இதை சிருஷ்டித்ததாமே. அவர் கை ஒன்றும் ஏலாத கரம் கிடையாது. நீங்களும் நானும் சேவிக்கிற தேவனுடைய கரங்கள் ஏழாமேன் கரங்கள் கிடையாது பிரதர். அவர் சொல்றார், வானங்கள் நான் சிருஷ்டித்தேன், நட்சத்திரங்கள் நான் தூவிட்டேன், இது எல்லாத்தையும் என்னுடைய கரம் சிருஷ்டித்தது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கு எனக்கும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு புரியல ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கும் புரியணும் அவசியமே இல்லை. அவருடைய கை வீல்ல இருக்குது, அவருடைய கை களிமண் மேலே இருக்குது. நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கீழாக இருக்கிறோம். ஆமென். அந்த குயவனுக்கு தெரியும். திரும்ப சொல்றேன், அவர் குயவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பன். அவர் தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு எதெல்லாம் மனசை கலங்கடிக்குதோ, செய்தி கேட்டுட்டு அப்படியே நான் போயிட்டேன்றதெல்லாம் இல்லை, முழுசும் அவர் கையில கொடுத்துருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். எரேமியா சொல்றான், என் காரியங்களை நான் உம்மிடத்துல சாட்டிட்டேன், உம்மிடத்துல நான் சாட்டி விட்டேன். அவர் மேல வச்சிடணும், அவர் மேல வச்சிடணும். எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, அதனால என்னால் அந்த இடத்துக்கு போக முடியல. தேவன் உங்களை என்னதான் பிரதர் தெரிஞ்சிருக்கிறாரு. வாலிப பிள்ளைங்க, தப்பான முடிவு எடுத்துட்டேன், அவர் கைக்குள்ள இரு, ஓடாத. உன்னை உருவாக்குறது எப்படின்னு அவருக்கு தெரியும். நான் திட்டமும் தெளிவா உங்களுக்கு வசனங்களை காட்டியே சொல்லிட்டேன். அவர் உங்களை என்னை அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்குன்னு தான் அவர் தெரிஞ்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஒருத்தரை கூட அவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரும்படி அவர் தெரிந்து கொள்ளல. அவருக்கு தெரியும். எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்துக்கு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். வெறுமனே பாடலாக அல்ல, மனப்பூர்வமா அவருடைய கரங்கள் இல்லை, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நீர் எங்களுடைய குயவன், நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண் ஐயா. என் லைஃப்ல எடுத்த தவறான முடிவுகள், களிமண் கெட்டு போயிடுச்சு, உருவாக்கும்படி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட கொடுத்துருங்க. நல்ல ஆண்டவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. குயவனே
படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்கச் செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. விலை போகாத விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உங்க சாயல்லே என்ன உருவாக்குங்க ஐயா. இந்த பாட்டருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு. குயவனுக்கு ஒரே ஒரு பர்பஸ், என் குமாரனுடைய சாயலுக்கு நான் உன்னை உருவாக்க விரும்புறேன். எதற்கு முன்குறித்தார்? எதற்கு அழைச்சாரு? எதற்கு தெரிந்து கொண்டார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. நிறைய இந்த களிமண்ல நிறைய கல்லு கிடக்குதான், நிறைய குச்சு. சில இடத்துல களிமண் கல்லு மாதிரி குயவனுடைய
அவன் வணைகிற தன்மைக்கு ஏதுவாய் தன்னை விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு கடினத்தன்மை இருக்கும். அப்ப கெட்டுதான் போயிரும். மறுபடியும் எடுப்பாரு, போடுவாரு, உடைப்பாரு. விட்ட இடங்கத்திலிருந்து தொடங்கினா நல்லா இருக்குமா நீங்க நினைப்பீங்க. அவர் சொல்லுவாரு, பாத்திரம் சேதம் ஆயிரும்பா, நான் மறுபடியும் முதல்ல இருந்து உன்னுடைய கிரிகளை தொடங்குறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்க, நீ விட்டு கொடுக்கலன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஆனா உன் லைஃப்ல நான் என்ன நோக்கத்தோடு உன்னை கையில எடுத்தனோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி தான் தருவேன். டிலே ஆகிறதும் ஆகாததும் உன் கையில இருக்கு. விட்டு கொடுத்துரு. எரேமியா 20வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். நம்ம லைஃப்ல கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். இன்னைக்கு அந்த பாத்திரம் கெட்டு போவதற்கு, களிமண் கெட்டு போவதற்கு சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம லைஃப்ல இருக்கும். திருவிருந்தில் பங்கு பெற போறோம், கொஞ்சம் ஆராய்ஞ்சிருவோம். மன்னியாத தன்மை, மற்றவங்களை மன்னிக்க முடியல. இது உங்களுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம், அது கெட்டு போக வச்சிருது. சின்ன சின்ன காரியங்கள், மனத்தாழ்மை, நம்ம பேசுகிற விதம், நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம யோசிக்கிற விதம். கொயவன் சொல்றாரு, எல்லாத்தையும் இன்னைக்கு நான் புடுங்கி போட நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா டைம் டிலே ஆகும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. நான் கண்டிப்பா என் கையே உன் கூட இருந்தாலும் கூட நீ கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு ஏன் அதெல்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது? கொயவனுடைய ஆதங்கம். திருவிருந்தில் பங்கு பெற போறோம், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரு, என்ன கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கும்படி தான் நீர் தெரிந்திருக்கிறீர், எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டு போடுங்க. இந்த திருவிருந்தில் நான் பங்கு பெறுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் எதை எனக்கு உணர்த்துங்க. நீங்க ஆராய்ந்து பாருங்க என் இருதயத்தை. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு பிரியமானதை நீர் செய்யணும். நான் கேட்கறத நிலைமையெல்லாம் கடந்துட்டேன். இப்போ உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஐயா. ஏசு இந்த பூமியில வரும்பொழுது, இதோ வருகிறேன், புஸ்தக சுருளை என்னை குறித்து எழுதி இருக்கிறது, உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். உம்ம சித்தம் செய்ய வர்றேன். உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். பிரதர், ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். அவர் தெய்வமாக நீங்கள் பக்தனாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம் பிரதர். அதை போதிக்கவும் கர்த்தர் நம்மள இங்க வைக்கல. அவர் குயவனா இருக்கணும், நீங்க களிமனா இருக்கணும். அவர் தகப்பனா இருக்கணும், நீங்க பிள்ளையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் பிரதர் நல்ல மேன்மையான நிலைமை. அப்படி வந்துட்டு போற கிறிஸ்தவனா நீங்க இருக்காதீங்க, வேண்டாம். கர்த்தர் உங்களையே அதுக்கு ரட்சிக்கலையே. அவர் உருவாக்குகிறதுக்கு முற்றிலுமாக விட்டு கொடுங்க. கர்த்தர் தாமே அவருடைய திரு சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்து, அப்படின்னால எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் குயவன், நம்முடைய பிதா. நம்ம அவர் கரங்களில் வச்சிருக்க அப்படின்னால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அவருடைய மகிமைக்கு எத்தனமான பாத்திரங்களாக நம்மை வணைந்து கொண்டிருக்கிற அப்படின்னால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு கட்டளையிட்டத நல்ல ஆராதனைக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மோடு கூட இருந்து இந்த நாள் வரையிலும் நடத்தினவர், புதிய ஆண்டிற்குள்ள நாம, புதிய மாதத்திற்குள்ள நாம பிரவேசிக்கிறதற்கு அவருடைய கிருபையின் கரம், வல்ல கரம் நம்மை வழி நடத்துகிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த திருவிருந்தில் பங்கு பெற்று நமக்குள்ளாக அவருடைய ஜீவனும் வல்லமை அபிஷேகம் கடந்து வந்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் முற்றிலுமாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்தி ஆளுகிற நீர் அதை அறிந்திருக்கிறோம். அதற்கென்று எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய சாயலை அடைய உதவி செய்வீராக. நன்றி ஐயா.
ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த கடைசி நாட்கள் வரையிலும் 28ஆம் தேதி வரையிலும் நீங்கள் நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் உடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தும், ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே முன்பாக சென்று எல்லா கோணலானவர்களை கர்த்தர் செவ்வையாக்குவீராக. வியாபாரம் செய்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். அவருடைய எல்லா நெருக்கங்களுக்கும் கர்த்தர் நீர் முற்றுப்புள்ளி வைத்து அவர்களுக்கு விசாலம் உண்டு பண்ணும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றுவீராக. பலவீனங்கள் வியாதிகள் நீங்கட்டும். மருத்துவமனையில் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. நன்றி நன்றி, நீர் உருவாக்குகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வலதுகாரம் பராக்கிரமானவைகளை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். வர முடியாதவர்கள் நினைக்கிறோம், கிருபை அவர்களுக்கும் கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து உமக்கு மகிமையா நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியை கிருபையிலும் கட்டளையிட்டு தமக்கு சித்தமான பாத்திரமாக உங்களை வணைந்து கொள்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் நடக்கிற அந்த மார்னிங் டிவோஷனை மறந்துட வேண்டாம்.